அனைவருக்கும் வணக்கம். நம்ம 6ஆம் வகுப்பு வரலாறு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 7ஆம் வகுப்பில் வரலாறில் 1, 2 அலகு முடிச்சுட்டு இது 3வது அலகு 3rd லெசன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வட இந்திய அரசுகள் பற்றிய செய்திகளை வந்துட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதோடைய வட இந்திய அரசுகள் பற்றிய சான்றுகளையும் தென்னிந்திய அரசுகள் பற்றிய சான்றுகள் எங்கெல்லாம் கிடைச்சிது, அது கல்வெட்டுகள், பொறிப்புகள், இதை பற்றின செய்திகள் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா வட இந்திய பேரரசுகள் பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம தென்னிந்திய பேரரசுகள் பற்றி பார்க்க போகிறோம். தென்னிந்திய புதிய அரசுகள், ஸோ பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். ஓகேங்களா? ஸோ அவங்கள பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கற்றலின் நோக்கங்கள்: பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் தோற்றத்தை கண்டறிதல், அவ்விரு அரசுகளின் முக்கியமான அரசர்களை பற்றி அறிந்து கொள்ளுதல், அவர்களின் நிர்வாக முறைகளை அறிந்து கொள்ளுதல், அவர்களின் ஆட்சி காலத்திய சமூக பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சியை புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? பிற்கால சோழர்கள் அறிமுகம். தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமான நன்கறியப்பட்ட முடியாட்சி அரசுகளில் ஒன்று சோழ அரசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழ அரசும் ஒன்றாகும். அவர்களின் அரசு கட்டமைப்பு விரிவானது, நீர்ப்பாசன அமைப்பு முறை விரிந்து பறந்தது, அதிக எண்ணிக்கையிலான கோவில்களை அவர்கள் கட்டியுள்ளனர், கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சோழர்கள் பெரும் பங்காற்றியுள்ளனர், கடல் கடந்த அவர்கள் சாதனைகள் பல புரிந்துள்ளனர். இவை அனைத்தும் அவர்களுக்கு வரலாற்றில் உயர்ந்த இடத்தை வழங்கியுள்ளது. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. சோழ அரசை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம தென்னிந்திய அரசில் சோழ பேரரசுங்கிறது ஒரு பெரிய பேரரசாக இருந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் விரிந்து பறந்து அவங்க கட்டிய கோயில்கள் முதற்கொண்டு நமக்கு எல்லாமே அவங்க கட்டடக்கலையை பற்றியும் நிர்வாக முறை பற்றியும் நமக்கு வந்துட்டு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப புகழ்பெற்ற அரசர்களும் அதில் இருந்திருக்காங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பற்றின செய்திகளும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி. பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டிருந்தது. அதன் தலைநகர் உறையூர் அப்படிங்கிறது தலைநகராக கொண்டு அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற திருச்சிராப்பள்ளி தான். கரிகாலனின் ஆட்சி காலத்தில் இவ்வரசு சிறப்பான இடத்தை வகித்தது. அவருக்கு பின்வந்தோர் காலத்தில் படிப்படியாக சரிவினை சந்தித்தது. 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தார். அவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கினார். பிற்காலத்தில் 1ஆம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்வந்தோரும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செய்தனர். 1ஆம் ராஜராஜன் கிபி 985 1015 இந்த காலகட்டத்தில் அவர் இருந்திருக்காரு. சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற ஒரு பேரரசர் ராஜராஜன்கிறவர் தான். அவர் காலத்தை வென்ற புகழை ஈட்டினார். தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை அவர் நிலைநாட்டினார். அவருடைய கப்பற் படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன. புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோவிலை தஞ்சாவூரில் கட்டினார். ராஜராஜேஸ்வரம் கோயில்ங்கிறது எதுனா பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா தஞ்சாவூரில்? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில் அது. அதை கட்டியது ராஜராஜ சோழன் அவர்கள் தான். அவருடைய மகனும் அவருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவருமான 1ஆம் ராஜேந்திரன் கிபி 1014 1044 தந்தையைப் போலவே பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்தார். ஓகேங்களா? ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது. அரியணை ஏறிய பின் அவருடைய முக்கிய படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றினார். கங்கையை கைப்பற்றியவர் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார். ஓகேங்களா? ஸோ வட இந்திய பகுதிகளில் பல பகுதிகளை அவர் கைப்பற்றி இருக்காரு. ஸோ அதனால அவருக்கு கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பிரகடனப்படுத்தி இருக்காரு. ஸோ கங்கையை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம். வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் எழுப்பப்பட்டது. அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. தெற்கு சுமத்ரா. ஓகேவா? ஸ்ரீ விஜய பேரரசு தெற்கு சுமத்ராவில் இருக்குது. அதை கைப்பற்ற அவருக்கு உதவியது அப்படின்னு சொல்கிறாரு. எது அப்படின்னா அவருடைய கடற்படை. சோழர்களின் கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவியது. சோழ பேரரசின் சரிவு. 1ஆம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற 3வரும் திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. 3ஆவதாக பதவியேற்ற வீரராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன் உள்நாட்டுக் கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார். அவருடன் விஜயாலயனின் வழிவந்தோரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது.
இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோயில்களை இடிபாடுகள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. அவருடைய மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். அவர்களின் மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்கா தேவியை மணந்தார். அவர்களின் மகனே முதலாம் குலோத்துங்கன் ஆவார். ஓகேங்களா. அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன், ஓகேவா, ஸோ அவர் தான் வந்துட்டு சோழ அரியணையை கைப்பற்றினார். முதலாம் குலோத்துங்கன் எனும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை அவர் தொடங்கி வைத்தார். ஓகேங்களா. ஸோ இவர் வந்துட்டு ஒரு சோழ சாளுக்கிய இளவரசர். ஓகேங்களா. ஸோ அவர் அந்த ராஜேந்திர சாளுக்கியன் அவர் தான் வந்துட்டு முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிற பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தை தொடங்கி வச்சிருக்காரு. சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழுத்தி கட்டி முதலாம் குலோத்துங்கன் தனது நிலையை உறுதிப்படுத்தி கொண்டார். ஓகேங்களா. ஸோ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அதுக்கப்புறமா வந்துட்டு குலோத்துங்க சோழன் அவர் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு அரசராக இருந்திருக்காரு. தேவையற்ற போர்களை தவிர்த்த அவர் பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றார். ஆனால் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை இழந்தார். பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து நழுவின. காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்களிடம் இழக்க நேரிட்டது. 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். அத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுற்றது. ஓகேங்களா. ஸோ அந்த கடைசியாக ராஜேந்திர சோழனோட நம்ம அந்த சோழ வம்சம் வந்துட்டு முடிவுற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்களுடைய நிர்வாக முறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் நிர்வாகம் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்த அவர் பெருமளவு அதிகாரத்தை கொண்டிருந்தார். அரசரின் ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் பயணயோலைகளில் எழுதப்பட்டன அல்லது கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டன. அரசரிவை பரம்பரை இயல்புடையதாய் இருந்தது. அரசர் தனது மூத்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்தார். மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார். யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். ஓகேங்களா. அடுத்ததாக சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கியிருந்தனர். நிர்வாக வசதிக்காக பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு நாடு பிரிவுக்குள்ளும் பல கூற்றங்கள் இடம்பெற்றிருந்தன. அதாவது ஒரு கிராமங்களின் தொகுப்பு தான் வந்துட்டு கூற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமமே நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அலகாகும். அவங்களுடைய உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது? உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் என்னும் அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது. வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாயின. அவை ஊர்கள் என அறியப்பட்டன. நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார் ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தனர். கிராமங்களை சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டனர். வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகித்தனர். இருந்த போதிலும் தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்வோர், தங்க வேலை செய்வோர், நெசவு செய்வோர், மட்பாண்டம் மனைவோர் ஆகியோரும் நகரத்தில் வாழ்ந்தனர். நாடுகளில் நாட்டார் எனும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது. ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள் பல்வேறு குழுக்கள் மூலம் பணிகளை மேற்கொண்டன. இக்குழுக்கள் நீர்ப்பாசனம், சாலைகள், கோவில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மத விழாக்களை நடத்துதல் போன்ற பணிகளை மேற்கொண்டன. ஓகேங்களா. ஸோ அவங்களோட நிர்வாக அமைப்பு வந்துட்டு ஒவ்வொரு தொகுப்புக்கும் தனித்தனியாக வந்துட்டு நிர்வாக முறையை வந்து அவங்க பின்பற்றி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஊர், சபை, நகரம், நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து இப்போ இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரியே ஒரு அமைப்பில் தான் அப்பையும் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ கிராமம்னா அதுக்கு தனியாக ஒரு அதிகாரி, அதுக்கப்புறமா சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தர் வச்சு சபைக்கு ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அடுத்ததான் நகரம், நாடு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு தொகுப்பையும் கண்காணிக்கிறதுக்கு அதுக்கும் மேலே ஒரு தலைவர், அதுக்கும் மேலே ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் வந்துட்டு அவங்க பின்பற்றி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போவும் அதே மாதிரி தானே இருக்குது. கிராமம், நகரம், அதுக்கப்புறமா வந்துட்டு பெருநகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அப்போயும் வந்துட்டு இருந்திருக்கு. உத்திரமேரூர் கல்வெட்டுகள்.
இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் ஆகும். இக்கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் கல்வெட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் வார்டு உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. ஓகே, ஸோ இது குடும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வார்டு அப்படிங்கிறத குடும்புன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படும். மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. போட்டியிடும் ஆடவர் 35 70 வயது வரம்புக்குள் இருக்க வேண்டும். வேத நூல்களில் சமய நூலிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளர்களாகவோ சொந்த வீடு உடையவராகவோ இருக்க வேண்டும் என்பவை தகுதிகளாகும். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மொத்தமாக 30 குடும்பம் இருந்திருக்கு. ஆடவர் 35 70 வயதுக்குள் இருக்கணும். ஸோ இவங்க பெண்களை பற்றினா எந்த ஒரு குறிப்பும் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இதில் வேத நூல்லையும் சமய நூல்லையும் தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும். நில உரிமையாளராகவோ சொந்த வீடு உடையவராகவோ இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய தகுதிகளாக கொடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுக்கும் முறை எந்த மாதிரி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களின் பெயர்கள் பனை ஓலை துண்டுகளில் எழுதப்படும். அவை மட்பாண்டம் ஒன்றில் போடப்படும். மன்றத்தின் மூத்த உறுப்பினர் ஒரு சிறுவனை அழைத்து குடத்துக்குள் உள்ளே கோலை துண்டினை எடுக்கச் சொல்லி அதை எழுதப்பட்டுள்ள பெயரை அறிவிப்பார். இம்முறையின்படி பல குழுக்கள் முடிவு செய்யப்படும். ஓகேவா, ஸோ இந்த முறையில் அதாவது ஒரு குடுவையில் போட்டு அதில் ஒரு சின்ன பையனை வச்சு எடுக்க வச்சு அது மூலமாக தான் அவங்க தலைவர் யார் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி பல குழுக்கள் முடிவு செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து உங்களுக்கு வருவாய், சோழ அரசின் வருவாய் எப்படி இருந்திருக்கு, எது மூலமாக வருவாய் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரி மூலம் பெறப்பட்டது. நிலவரியானது காணிக்கடன் என அழைக்கப்பட்டது. நிலவரியை நிர்ணயம் செய்வதற்காக சோழ அரசு விரிவான அளவில் நில அளவை பணியை மேற்கொண்டது. மகசூலில் 1/3 பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது. இவ்வரி பெரும்பாலும் தானியமாகவே வசூல் செய்யப்பட்டது. நிலவரியை தவிர தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டன. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி பெறுற வரியின் மூலமாக தான் அரசுடைய கஜானாவை நடப்புகிறாங்க. நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு. சோழ அரசர்கள் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கினர். ஓகேங்களா, ஸோ இதை தேவதான கிராமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவில் அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, தேவதான கிராமங்கள் மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்க. அதாவது இந்த நிலங்களுக்கெல்லாம் வரி விலக்கு. ஓகேங்களா, ஸோ அவங்க வரி கட்ட தேவையில்லை. இதை கொடையாக கொடுத்துருக்காங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என அழைக்கப்பட்டது. வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என அழைக்கப்பட்டனர். வேளாளரில் ஒரு பிரிவிரான உழுக்குடி என்போரின் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. அவர்கள் பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியிருந்தது. மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் மேல்வாரத்தை பெற்றனர். உழுக்குடிகள் கீழ்வாரத்தை பெற்றனர். விளைச்சலில் பெரும்பகுதி வேளாண் வகை நில உடைமையாளர்கள் பெற்றிருக்கிறாங்க. உழுக்குடிகள் கீழ்வாரத்தை பெற்றனர். அதாவது விளைச்சலில் சிறிய பகுதி உழுக்குடிகள் பெற்றிருக்கிறாங்க. அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தனர். சமூகத்தின் இடைமட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இடம்பெற்றனர். நீர்ப்பாசனம். சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கினர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1ஆம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். காவிரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றி விடுவதற்கான வடி வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர்வாய்க்கால் என்று அழைக்கப்பட்டது. நாடு எனும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என குறிப்பிடப்பட்டன. நீர் விநியோகத்தில் சற்று முறை நடைமுறையில் இருந்தது. சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது. நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது. சுற்றுமுறைனா ஒரு சாராருக்கு ஒரு டைம்லையும் இன்னொரு சாராருக்கு இன்னொரு டைம்லையும் சுற்றுமுறையில் அவங்க கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இந்த புரியுது இல்லையா? ஸோ தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வந்துட்டு வாய்க்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவைக்கு அதிகமான நீரை வந்துட்டு வெளியேற்றுவது வடிகால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது நமக்கு தெரியும் இல்லையா, வாய்க்கால் வழியாக வரது வந்துட்டு வயலுக்கு வந்துட்டு பாய்ச்சறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வடிகால் அப்படிங்கிறது வயல்லிருந்து அதிகபட்சமான நீரை வந்துட்டு வெளியேற்றுவதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக தான் இருக்கணும். பொதுமக்கள் அனைவருக்குமே சொந்தமான ஒரு வாய்க்கால் வந்துட்டு ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நாடு என்னும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் வந்துட்டு நாடு வாய்க்கால்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இன்னார் வந்துட்டு இந்த டைமில் எடுக்கணும், இன்னார் வந்து இந்த டைமில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் வயசாக இருந்திருக்கலாம். இல்லை ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் இப்படி கொடுத்துருப்பாங்க, அடுத்த பகுதி மக்களுக்கு அடுத்த சுற்றுமுறை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மதம். சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராவர். சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடிவாள்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன. நம்பியால் தொகுக்கப்பட்ட அவை திருமுறைகள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ அவங்க வந்துட்டு சைவ மதத்தை தான் வந்துட்டு ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. கோவில்கள். சோழர்கள் காலத்தில் பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டப்பட்டன. தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழவரம், தாராசுரம் ஆகிய இடங்களின் கோவில்கள் சோழர்களின் கலைகளான கட்டடங்கள், சிற்பங்கள், செப்புச்சிலைகள், ஓவியங்கள், படிமவியல் ஆகியவற்றின் களஞ்சியமாக உள்ளன. சோழர்கள் கால கோவில்கள் வழிபாட்டிற்கான இடங்கள் மட்டுமல்லாமல் பெருமளவு நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்தன. அவை கல்வியையும் பக்தி கலைகளின் வடிவங்களாகன நடனம், இசை, நாடகம் ஆகியவற்றையும் வளர்த்தன. நடனமாதர், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், இசைக்கருவிகளை மீட்டுவோர், அர்ச்சகர்கள் ஆகியோர் கோவில் பணியாளர்கள் ஆவர். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு கோவில் பணியாளர்களாக இருந்திருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம். ஓகேங்களா? ஸோ இது அமைப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் ஒரே மாதிரியே இருக்கும். ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்துட்டு ராஜராஜ சோழனுடைய மகன் தானே. ஸோ அவங்க அப்பா கட்டின மாதிரியே தானும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் வந்துட்டு இந்த கோவிலை வந்துட்டு கட்டியிருப்பார். சோழர்களின் கல்விப்பணி. சோழ அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரும் ஆதரவு நல்கினர். முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். அக்கல்லூரியில் 14 ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் 340 மாணவர்கள் வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் ஆகியவற்றை கட்டனர். ஓகேங்களா? ஸோ முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் தற்போதுள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். ஓகேங்களா? ஸோ முதலாம் ராஜேந்திரன் வந்துட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் வேத கல்லூரி ஒன்று நிறுவியிருக்கார். இப்போதுள்ள விழுப்புரம். அப்போ வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, எண்ணாயிரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். ஓகேங்களா? அந்த கல்லூரியில் 14 ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் 340 மாணவர்கள் வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் ஆகியவற்றை கற்றனர். அவருக்கு பின் வந்த ஆட்சியாளர்கள் அவருடைய பணியை முன்னுதாரணமாக கொண்டு பின்பற்றினர். அதன் விளைவாக இன்றைய புதுச்சேரிக்கு அருகிலுள்ள திருபுவனை என்னும் ஊரிலும் இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் முறையே 1048, 1067 ஆகிய ஆண்டுகளில் இதே போன்ற கல்லூரிகள் நிறுவப்பட்டன. உன்னதமான இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் இக்கால பகுதியை சேர்ந்தவையாகும். ஓகேங்களா? ஸோ பெரிய புராணம், கம்பராமாயணம் இந்த காலப்பகுதியை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகம். சோழர்களின் காலத்தில் வணிகம் தழைத்தோங்கியது. 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் எனப்படும் வணிக குழு அமைப்புகளை சேர்ந்த வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். 5 வண்ணத்தார் குழுவானது மேற்கு ஆசிரியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். அவர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தோர் ஆவர். ஸோ 5 வண்ணத்தார் அப்படிங்கிற குழு வந்துட்டு யாரெல்லாம் உள்ளடக்கி இருக்கு? மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோர்களை உள்ளடக்கியது. ஓகேங்களா? 5 வண்ணத்தார் அப்படின்றது. அவர்கள் வந்துட்டு கடல் கடந்து வணிகம் செய்தவராக இருந்திருக்காங்க. அவர்கள் மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தனர். மணி கிராமத்தார் வணிக குழு அமைப்பை சேர்ந்த வணிகர்கள் உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் என சொல்லப்படுகிறது. ஓகே. ஸோ மணி கிராமத்தார் அப்படிங்கிறது உள்நாட்டில் உள்ளவங்க. ஓகேங்களா? காலப்போக்கில் அவ்விர அமைப்புகளும் 500வர், திசை 1500வர் எனும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு 500வர் அப்படின்னும் திசை 500வர் அப்படின்னும் ஒருங்கிணைந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 5 வண்ணத்தார், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மணி கிராமத்தார் அப்படின்னு 5 வண்ணத்தாருங்கிறவங்க வெளிநாடுகளில்
வணிகம் செய்திருக்கிறாங்க, கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள். ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு வெளிநாட்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். மணிகிராமத்தார் அப்படிங்கிறவங்க உள்நாட்டு வணிகத்தை வந்துட்டு கவனிக்கிறதுல கவனம் செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து காலப்போக்கில் என்னென்ன ஆயிருக்காங்க, 500 திசை 1500 அப்படிங்கிற பெயரில் வந்துட்டு ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்கிறாங்க. அவை கர்நாடக மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்பட்டன. இந்த 500 அமைப்பு தென்கிழக்காசிய நாடுகளில் உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை செயல்படுத்தியது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வணிகத்தின் மூலம் யானை தந்தங்கள், பவழம், சங்குகள், ஒளிபுகும் புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், வர்ணப்பட்ட நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி, இழைத்துணிகள் ஆகிய இறக்குமதி செய்யப்பட்டன. சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலையுயர்ந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. யானை தந்தங்கள், பவழம், சங்குகள், ஒளிபுகும் புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இழைத்துணைகள், இதெல்லாம் வந்துட்டு இறக்குமதி செஞ்சுருக்காங்க. சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலையுயர்ந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு இவையெல்லாம் வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது சோழர்களை பற்றிய செய்திகள். அடுத்ததாக பிற்கால பாண்டியர்கள். ஓகேங்களா. ஸோ அறிமுகம். கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஆட்சி செய்த 3 பழமையான அரச வம்சங்களுள் பாண்டியர்கள் அடங்குவர். முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய கொற்கை தொடக்க காலத்தில் அவர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்ததாக கருதப்படுகிறது. பாண்டியர்களில் பல பழமையான தமிழ் கல்வெட்டுகள் மதுரையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளதால் அவர்கள் பிற்காலத்தில் மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் என கருதலாம். சங்ககால பாண்டியர்களின் கீழ் மதுரை நகர் மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. ஓகேங்களா. ஸோ மதுரை அப்படின்னாலே பாண்டியர்கள் ஆட்சி செய்த ஒரு இடமா தானே வந்துட்டு நமக்கு ஞாபகம் வருது இல்லையா. ஸோ அவர்கள் வந்துட்டு மதுரையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் நமக்கு வந்துட்டு தெரியும். ஸோ கல்வெட்டுகளும் வந்துட்டு மதுரையிலையும் அதன் சுற்றுப்புறங்கள்லையும் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது பழமையான தமிழ் கல்வெட்டுகள் எல்லாமே. ஸோ அதனால் அவர்கள் வந்துட்டு பிற்காலத்தில் மதுரைக்கு வந்துட்டு இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககால பாண்டியர்களின் கீழ் மதுரை மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. தமிழ் புலவர்களும் எழுத்தாளர்களும் அங்கு ஒன்று கூடி தமிழ் செவ்வியல் இலக்கியங்களுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக்கொண்டனர். ஆனால் 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்களின் எழுச்சியை பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. ஓகேங்களா. ஸோ கிபி 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவி இருக்கிறாங்க. ஆனால் 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்களின் எழுச்சியை வந்துட்டு பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலாமல் போயிருக்கு. பின்னர் சோழர்களின் வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிற்கால பாண்டியர் மீண்டும் தங்கள் அதிகாரத்தை நிறுவினர். அவர்களின் ஆட்சி 16ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. பாண்டிய அரசு மீண்டெழுதல். கிபி 600 920. கடுங்கோன் என்னும் பாண்டிய அரசன் 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டார். அவர்களை தொடர்ந்து வேறு 2 அரச பதவி ஏற்றனர். அரிகேசரி மாரவர்மன் என்னும் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் கிபி 642 அரியணை ஏறினார். அவர் பல்லவ அரசர்கள் 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்தவர் ஆவார். கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் தனது எதிரிகளான சேரர், சோழர், பல்லவர், சிங்களர் ஆகியோரை அவர் வெற்றி கொண்டதற்கு புகழை பாடுகின்றன. ஓகேங்களா. ஸோ கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் அவருடைய எதிரிகள். ஓகேங்களா. ஸோ யார்? சேரர், சோழர், சேரர், சோழர், பல்லவர், சிங்களர். ஓகேங்களா. ஸோ அவர் வந்துட்டு மகேந்திரவர்மன் வந்துட்டு வெற்றி கொண்டதற்கான புகழை வந்துட்டு பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியனே என அடையாளப்படுத்தப்படுகிறார். சைவத்துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்தில் சைவத்திற்கு மாற்றினார். மதம் மாறிய பின்னர் அரிகேசரி சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. எண்ணிக்கை மிகைப்படுத்தி கூறப்பட்டிருப்பினும் சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிகேசரியின் சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாதது.
ஓகேங்களா. ஸோ சைவத்துறவியான திருஞான சம்பந்தர் வந்து அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு வந்து மாற்றி இருக்காரு. அவர் மாறினதுக்கு அப்புறமா 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. ஸோ இன்னைக்கு வந்து மிகைப்படுத்தி கூறியிருந்தாலும் அவர் வந்துட்டு கண்டிப்பாக சமண மதத்துக்கு எதிராக தான் இருந்தார் அப்படிங்கிறது வந்துட்டு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அரிகேசரிக்கு பின்னர் பாண்டியர் அரச வம்சத்தின் மகத்தான மன்னனான ஐடில பராந்தக நெடுஞ்சடையன், அதாவது முதலாம் வரகுணன் 756 815 ஆட்சி பொறுப்பேற்றார். அவரை வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். நெடுஞ்சடையன் தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயமுத்தூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக பாண்டிய அரசை விரிவுபடுத்தினார். நெடுஞ்சடையனுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்ரீ வல்லபன், 2ஆம் வரகுணன் ஆகியோர் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். பின்னர் முதலாம் பராந்தகனின் கீழ் எழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை அவர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் 2ஆம் ராஜசிம்மன் 920 நாட்டை விட்டு வெளியேறினார். இவ்வாறு கடுங்கோனால் மீள் எழுச்சி பெற்ற பாண்டியர் ஆட்சி முடிவுற்றது. ஓகேங்களா. பிற்கால பாண்டியர்களின் எழுச்சி 1190 1310. அதிராஜேந்திரன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதிராஜேந்திரன் அப்படின்றது வந்துட்டு விஜயாலனின் வழிவந்த கடைசி அரசர். மறைவுக்கு பின்னர் அதிராஜேந்திரன் மறைவுக்கு பின்னர் பாண்டிய நாட்டில் சோழ மண்டலாதிபதிகளின் ஆட்சி பலவீனமடைந்தது. அதன் விளைவாக 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கினர். மதுரை அவர்களின் தலைநகரமாக தொடர்ந்தது. அவ்வமயம் காயல் அவர்களின் முக்கிய துறைமுகமாயிற்று. வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோபோலோ 2 முறை காயலுக்கு வருகை தந்தார். 1288 1293 காயலுக்கு வந்துட்டு வருகை தந்திருக்காரு. இத்துறைமுக நகர் அராபிய சீன கப்பல்களால் நிரம்பியிருந்தது என்றும் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை கொண்டிருந்ததாகவும் அவர் நம்மிடம் கூறுகிறார். ஓகேங்களா. ஸோ யார் சொல்கிறாங்க? மார்க்கோபோலோ அவர் வந்துட்டு நமக்கு கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ காயல் தான் மதுரை வந்துட்டு அவங்களே தலைநகராக இருந்திருக்கு. காயல் வந்து அவங்க துறைமுகமாக இருந்திருக்கு. ஓகே. ஸோ வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோபோலோ வந்து 2 முறை அங்கே வந்திருக்காரு. ஓகேங்களா. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என மார்க்கோபோலோ புகழாரம் சுற்றுகிறார். இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என மேலும் கூறுகிறார். தன்னுடைய பயணக்குறிப்புகளில் சதி, உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனத்தையும் பதிவு செய்துள்ளார். ஓகே. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன், ஜடாவர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரபாண்டியன் ஆவார். 1251 முதல் 1268. ஓகேங்களா. சுந்தரபாண்டியன் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த அவருடைய ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை பரவியிருந்தது. ஓகேங்களா. ஸோ 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன், ஜடாவர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் 1251 1268 ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அதிராஜனும் வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் யார் வந்திருக்காங்க? பாண்டியர்களுடைய ஆட்சி தான் வந்துட்டு நிலவி இருந்திருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே தமிழகத்தை முழுவதுமாக வந்துட்டு இவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரைக்கும் வந்துட்டு இவருடைய ஆட்சி வந்துட்டு பரவி இருந்திருக்கு. மலைநாட்டு தலைவனான சேர அரசர் சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தார். சோழ அரசின் வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாளவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் என்பவர் சுந்தரபாண்டியனை போருக்கு அழைத்தார். கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார். வட தமிழகத்தில் கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு, சேலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறுநில தலைவர்களின் மேல் தனது அதிகாரத்தை நிறுவினார். பாண்டிய அரசின் நாணயம். சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடைய 2 பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர். அவர்கள் விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன் ஆகியோர் ஆவர். ஓகேங்களா. சுந்தரபாண்டியனுக்கு பின்னர் மாரவர்மன் குலசேகரன் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து நாட்டிற்கு அமைதியையும் செழிப்பையும் நல்கினார். அவருக்கு வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் என 2 மகன்கள் இருந்தனர். அரசர் வீரபாண்டியனை கூட்டு அரசராக நியமித்தார். அதனால் தந்தை மீது வெறிப்புற்ற சுந்தரபாண்டியன் தந்தையார் மாரவர்மன் குலசேகரனை கொன்றார். தொடர்ந்து ஏற்பட்ட உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வெற்றி பெற்று தன்னை வலுவாக நிறுவிக்கொண்டார். தோல்வியுற்ற சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு விரைந்து அலாவுதீன் கில்ஜியின் பாதுகாப்பில் அடைக்கலமானார்.
ஸோ எவ்வளோ நடந்திருக்குல்ல இந்த வரலாறுல. இதுவே மாலிக் கபூரின் படையெடுப்புகளான வாய்ப்பை வழங்கியது. ஓகேங்களா. ஸோ மாலிக் கபூரின் படையெடுப்புக்கு பின்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரச குடும்பத்தை சேர்ந்த பல அரசர்களால் பாண்டிய நாடு பிரித்து கொள்ளப்பட்டது. மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. ஆட்சி அமைப்பும் சமூகமும். அரசு. பாண்டிய அரசர்கள் தலைநகரை பொறுத்த மட்டிலும் மதுரைக்கே முன்னுரிமை கொடுத்தனர். மதுரை பொதுமக்களால் கூடல் என்றே போற்றப்பட்டு வந்தது. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன், கூடல் காவலர் என மதிக்கப்பட்டனர். இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் ஓங்கியிருந்தது. இதன் காரணம் அவர்களிடம் இருந்த குதிரைப்படைகளாகும். அராபிய வணிக பண்பாட்டு உலகில் அவர்களுக்கு இருந்த தொடர்பின் மூலமாக அவர்கள் அந்த குதிரைகளை இறக்குமதி செய்தனர். ஓகேங்களா. ஸோ பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக என்னென்னு அழைக்கப்பட்டிருக்காங்க? கூடல் கோன், கூடல் காவலன். ஓகேவா. கூடல் நகர் அப்படின்னாலே நம்ம மதுரை அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ கூடல் கோன், கூடல் காவலன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பொதுமக்களால் மதுரை வந்துட்டு கூடல் அப்படின்னே போற்றப்பட்டு இருந்திருக்கு அந்த காலத்தில். ஓகேங்களா. அரசர் மனுசாஸ்திரத்தின்படி தான் ஆட்சி செய்வதாக கூறினார். இக்கோட்பாடு சமூகத்திலிருந்த ஏற்றத்தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்தியது. அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்னும் பிராமர் குடியிருப்புகளை உருவாக்கினர். இவை நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருந்தன. நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் என விவரிக்கப்பட்டுள்ளனர். வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியை சேர்ந்த மக்களாகையால் அவர்கள் நாட்டு மக்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இச்சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திர மேழி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது. அரசு அதிகாரிகள். அதிகாரிகளின் குழு ஒன்று அரசரின் ஆணைகளை நடைமுறைப்படுத்தியது. பிரதம மந்திரி உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார். முக்கிய வரலாற்று ஆளுமைகளான மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன் காரி ஆகியோர் அமைச்சர்களாக பணியாற்றினர். அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திரதிரன், மூர்த்தி எயினன் ஆகியோரும் மற்றவரும் ஆவர். ஓகே. ஸோ அந்த அரசு அதிகாரிகளுக்கான பெயர்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் ஆகியவை படைத்தளபதிகளின் பட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நிர்வாக பிரிவுகள். சோழ நாட்டில் இருந்ததைப் போலவே பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. மண்டலங்கள் வளநாடுகள் என அழைக்கப்பட்டன. வளநாடுகள் பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டன. கூற்றங்கள்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம்? கிராமங்கள்னு பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி. ஸோ கூற்றங்களாகவும் நாடுகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. நாடுகளை நிர்வகித்தவர்கள் நாட்டார் ஆவர். நாடுகளும் கூற்றங்களும் மங்களம், நகரம், ஊர், குடி எனும் குடியிருப்புகளை கொண்டிருந்தன. அவற்றில் பல்வகைப்பட்ட சமூக குழுக்களை சேர்ந்த மக்கள் வசித்தனர். கிராம நிர்வாகம். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் எனும் ஊரில் உள்ள கிபி 800ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது. கிராம மன்றங்களையும் பல்வேறு குழுக்களையும் கொண்டிருந்த சோழர்களின் உள்ளாட்சித்துறை போலவே நிர்வாகம் காணப்படுகிறது. சோழர்களின் உள்ளாட்சி போலவே தான் வந்துட்டு பாண்டியர்களுடைய ஆட்சியும் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சிவில் இராணுவ அதிகாரங்கள் ஆகிய இரண்டும் ஒரே நபரிடம் வழங்கப்பட்டிருந்தன. நீர்ப்பாசனம். பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையில் நீர் ஆதாரங்களை உருவாக்கினர். வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளின் இரு கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வெட்டப்பட்டன. தென் தமிழகத்தில் சோழர்களைப் போலவே பாண்டியர்களும் புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தனர். நீர்ப்பாசன பணிகள் உள்ளாட்சி அமைப்புகளாலும் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் தலைவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டன. பழுது நீக்கும் பணிகள் பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டன. சில சமயங்களில் நீர்ப்பாசன ஏரிகளை வணிகர்கள் வெட்டி கொடுத்துள்ளனர். மதம். பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர். வேள்விக்குடி செப்பேடுகளும் ஏனைய பொறிப்பியல் சான்றுகளும் சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த அஸ்வமேத யாகம், கிரண்ய கற்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவற்றை குறிப்பிடுகின்றன. பாண்டிய மன்னர்கள் சைவம், வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாகவே கருதினர் என்பதை பொறிப்புச் சான்றுகளின் தொடக்க பகுதிகள் உணர்த்துகின்றன. இரு பிரிவை சேர்ந்த கோவில்களும் பாண்டிய மன்னர்களின் ஆதரவை பெற்றிருந்தன. இக்கோவில்களுக்கு நிலங்கள் கொடையாக வழங்கப்பட்டன. வரிவிலக்கும் அளிக்கப்பட்டது. அவை புனரமைக்கப்பட்டு புதிய கோபுரங்களும் விசாலமான மண்டபங்களும் கட்டப்பட்டன.
புகழ்பெற்ற சைவ வைணவ அடியார்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கும் பெரும் பங்களிப்பை செய்தனர். அக்காலப்பகுதியில் தீவிர மத மோதல்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அக்காலகட்ட பக்தி இயக்கம் புற சமயத்தாரை வாதத்திற்கு தூண்டின. அப்படிப்பட்ட விவாத போட்டிகளில் பலமுறை பௌத்தர்களும் சமணர்களும் தோற்கடிக்கப்பட்டதாக பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அக்கால பாண்டிய அரசர்கள் தமிழ், சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர். கோவில்கள். இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிய கோவில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை. ஏற்கனவே இருந்த கோவில்களை பராமரித்தனர். புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி பெரிதாக்கினர். பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணியாகும். சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களின் சிற்பங்கள் இக்கோவில்களில் காணப்படும் சிறந்த கலை வடிவங்களாகும். வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாண்டியர் பேராதரவு நல்கினர். புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி கோவிலை தொடர்ந்து விசாலப்படுத்தினர். வணிகம். 7ஆம் நூற்றாண்டு முதல் தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உருவாகியிருந்த அராபிய வணிகர்களின் குடியிருப்புகள் அவர்களின் வணிக உறவுகள் கிழக்கு கடற்கரைக்கு விரிவடைய வழிவகுத்தன. கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசுகள் அயல்நாட்டு வணிகர்களை பொறுத்த மட்டில் மிக தாராளமான அறிவுபூர்வமான கொள்கையை பின்பற்றின. அவற்றின் பட்டய சட்டங்கள் வணிகர்களுக்கு பல துறைமுக வரிகளிலிருந்தும் சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளித்தன. காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் எனும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்காக வசதிகளை இந்நிறுவனம் செய்து கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க? வரிகள்லேருந்து சுங்க வரிகள்லேருந்துலாம் விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ குதிரைகள் வந்துட்டு எளிதாக இவங்களுக்கு கிடைச்சதுனால தான். ஓகேங்களா? ஸோ அரேபிய குதிரைகளை வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்தது. சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைகளை 13-14ஆம் நூற்றாண்டில் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்து சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் ஏன்னா குதிரையை வந்துட்டு வேள்வித்தீயில் வந்துட்டு அஸ்வமேத யாகம்லாம் அப்போ நடத்தியிருக்காங்க நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு அதிகமாக தேவைப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ சம்பிரதாய விழாக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ இதுவும் அடங்கலாம். போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் வந்துட்டு குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று மார்க்கோ போலோவும் வாசுப்பும் குறிப்பிட்டுள்ளனர். குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். அவர்கள் கடல்சார் வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இருந்த காயல்பட்டினம். இது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றதால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தன. அவை காசு, கழஞ்சு, பொன் என பலவாறு அழைக்கப்பட்டன. விரிவான அளவில் இக்காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து வாசப் என்பவர் பதிவு செய்துள்ளார். 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆகின. 10,000 குதிரைகள் வந்துட்டு இறக்குமதி ஆகியிருக்கு. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை சொக்கத்தங்கத்தினாலான 200 தினார்கள். ஓகேங்களா, சொக்கத்தங்கத்தினாலான 200 தினாருக்கு சமமாக ஒரு குதிரை அதனுடைய விலை. ஓகேங்களா. ஸோ குதிரையை வாங்குறோன்னா 200 தினார் கொடுத்து தான் அவங்க வந்துட்டு சொக்கத்தங்கத்தினாலான 200 தினார் கொடுத்து தான் அவங்க வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க. சோழர்களும் பாண்டியர்களும் நன்கறியப்பட்ட தமிழ் முடியாட்சி மன்னர்கள் ஆவர். விஜயாலயன் சோழர்கள் வம்சாவளியை மீண்டெழச் செய்தார். முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு வாய்ந்த சோழ அரசர்கள் ஆவர். உத்திரமேரூர் பொறிப்புகள் கிராம நிர்வாகம் குறித்த விவரங்களை வழங்குகின்றன. கடுங்கோன் பாண்டிய நாட்டு பகுதிகளை களப்பிரரிடமிருந்து மீட்டார். அரிகேசரி, மாரவர்மன், பராந்தகன், நெடுஞ்சடையான் ஆகியோர் அக்காலத்தின் மிகச்சிறந்த பாண்டிய அரசர்கள் ஆவர். பிற்கால பாண்டிய அரசின் தலைசிறந்த அரசர்கள் சடையவர்மன், சுந்தரபாண்டியன், மாரவர்மன், குலசேகரன் ஆகியோர் ஆவர். பாண்டியர் காலத்து கடல்சார் வணிகம் மார்க்கோ போலோ, வாசப் ஆகியோரால் புகழப்பட்டுள்ளது. திருமண உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு, மேட்ரிமோனியல் அலையன்சஸ், பொலிட்டிக்கல் அலையன்சஸ் த்ரூ மேரேஜஸ். ஓகேங்களா. ஸோ மேட்ரிமோனியல் அலையன்சஸ்னால் என்னது?
பொலிட்டிக்கல் அலையன்சஸ் த்ரூ மேரேஜ், திருமண உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு. ஸோ அரசியல் அப்படிங்கும் பொழுது இப்போ அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி அவங்க மேரேஜ் ஆயிருந்தாலும் சிறு குறுநில மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளவரசியையும், அந்த நாட்டு இளவரசியை திருமணம் செய்து அந்த நாட்டை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி பலதார மனமும் வந்துட்டு அப்போ முறையில் இருந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்துட்டு மேட்ரிமோனியல் அலையன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். தடுப்பணை, எம்பேங்க்மெண்ட், a wall or stone structure built to prevent a river flooding an area as well as to store its water. ஓகேயா. எம்பேங்க்மெண்ட் அப்படின்னா என்னது, தடுப்பணை. தீவிரமான, ardent, passionate, அரசருக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர், feudatory, a subordinate to another sovereign ruler. புகலிடம், refuge, shelter. கருவூலம், repository, place in which things are stored. பின்னாடி இருக்கிற பயிற்சியை வந்துட்டு செஞ்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்களை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க, படித்தது கிளியராக இருக்கா, உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்றது நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் படித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக அலகு 4, 4th லெசன், டெல்லி சுல்தானியம். கற்றல் நோக்கங்கள். டெல்லியை தலைநகராக கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்த பல்வேறு வம்சாவளிகளைச் சேர்ந்த துருக்கிய சுல்தான்கள், அவர்களின் இராணுவ படையெடுப்புகள் மற்றும் இறையாண்மை விரிவாக்கம் பற்றி தெரிந்து கொள்ளுதல், டெல்லி சுல்தானியத்தின் நிர்வாகம் பற்றி அறிதல், அக்கால பகுதியின் கலை மற்றும் கட்டடக்கலை பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ராஜபுத்திர அரசர்கள்லேருந்து அடுத்ததாக நம்ம வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றிய இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றனர். அவர்களின் துணிச்சலும் மூர்க்க குணமுமே வெற்றிக்கு காரணங்களாக சொல்லப்பட்டாலும் தங்களையும் தங்கள் நாட்டையும் காத்துக்கொள்ள தவறிய இந்திய அரசர்களின் இயலாமையே அவர்களின் வெற்றிக்கான உண்மை காரணங்களாகும். இந்தியர்கள் தங்களிடையே ஒருவர் மேலோருள்ள அவநம்பிக்கை கொண்டிருந்தனர். இஸ்லாமின் தொடக்க கால வெற்றிகளையும் அது பரவி வருவதையும் கவனத்தில் கொள்ள தவறினர். முஸ்லிம் வீரர்களின் மேம்பட்ட போர் செய்யும் ஆற்றல் அவர்களின் வெற்றிக்கு மற்றொரு காரணமாகும். இப்பாடத்தில் துருக்கிய போர் வீரர்கள் எவ்வாறு இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினர், பாபரின் வருகை வரை அவ்வாட்சியை எவ்வாறு நிலைகொள்ள செய்தனர் என்பது குறித்து நாம் விவாதிப்போம். ஓகேங்களா. என்னதான் வந்துட்டு இஸ்லாமியர்களுடைய மூர்க்க குணமும் துணிச்சலும் தான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்னாலுமே இந்திய அரசர்கள் வந்துட்டு அவங்க மேலேயே இருந்த அவங்களுக்குள்ளேயே இருந்த அவநம்பிக்கை, நாட்டு மக்களையும் நாட்டையும் வந்துட்டு பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் தான் வந்து காரணமாக சொல்கிறாங்க. அதோட முஸ்லீம் அவர்களுடைய மேம்பட்ட போர் செய்யும் திறன் இதுவும் வந்துட்டு அவருடைய வெற்றிக்கு காரணமாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு பாபர் வருகை வரைக்கும் வந்துட்டு அவ்வாட்சியை எப்படி நிலைக்குள்ள செய்திருக்காங்க இந்த இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடிமை வம்சம் 1206 1290. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. ஸோ முகமது கோரி வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா லாஸ்ட்டாக. அவருக்கு மகன்கள் இல்லாத காரணத்தால் பண்டகன் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் எனும் தனி வகை அடிமைகளை பேணினார். பண்டகன் அப்படிங்கிற அடிமைகள், தனி வகை அடிமைகளை வந்துட்டு அவர் பாதுகாத்து வந்திருக்காரு. ஸோ அவர்களுக்கு வந்துட்டு மகன்கள் இல்லை, முகமது கோரிக்கு வந்துட்டு மகன்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவர்கள் மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் எனும் நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். 1206 கோரியின் இறப்புக்கு பின்னர் அவரின் அடிமையான குத்முதீன் ஐபக் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்துக் கொண்டார். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான கடிக்கல்லை அவர் நாட்டினார். இவ்வரச மரபு மாம்லுக் அரச மரபு என்றும் அழைக்கப்பட்டது. மாம்லுக் எனும் அராபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள். குத்முதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன் ஆகிய மூவரும் இவ்வம்சத்தை சேர்ந்த 3 மாபெரும் சுல்தான்கள் ஆவர். ஓகேங்களா. ஸோ பண்டகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிமைகளை வளர்த்து வந்தாருன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவர்கள் தான் இவர்கள்.
ஸோ அவருடைய முகமது கோரி அவருடைய இறப்புக்கு பின்னர் குத்புதீன் ஐபக் வந்துட்டு அரியணை ஏறியிருக்கார், அரசராக தன்னை அறிவித்திருக்காரு. ஓகேங்களா. அடிமை வம்சத்தினர் இத்துணை கண்டத்தை 84 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு மாம்லுக் அப்படின்னு சொல்கிற ஒரு மரபு. ஓகே. ஸோ இது வந்துட்டு மாம்லுக் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. குத்புதீன் ஐபக் 1206 1210. குத்புதீன் லாகூரை தலைநகரமாக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார். பின்னர் தனது தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். டெல்லியில் ஆட்சி புரிந்தவரை செயல்திறன் மிக்கவராக செயல்பட்டு பல புதிய பகுதிகளை கைப்பற்றினார். கலகங்களை ஒடுக்கினார். மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு தானே தலைமையேற்று படை நடத்தி சென்று பல பகுதிகளை கைப்பற்றினார். கீழே கங்கை சமவெளிகள் பீகார், வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கில்ஜி என்பவரிடம் ஒப்படைத்தார். ஐபக் டெல்லியில் குல்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டினார். அதுவே இந்தியாவில் மிக பழமையான மசூதி என கருதப்படுகிறது. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினார். குதுப் மினாருக்கு அவரே அடிக்கல் நாட்டினார். ஆனால் அவரால் அப்பணிகளை முடிக்க இயலாமல் போயிற்று. ஓகேங்களா. ஸோ குத்புதீன் ஐபக் தான் வந்துட்டு குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஆனால் அவரால் முடிக்க முடியலை. அவருடைய மருமகனும் அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவருமான இல்துமிஷ் குதுப் மினாரை கட்டி முடித்தார். போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்த ஐபக் 1210 இயற்கை எய்தினார். குவத் உல் இஸ்லாம் மசூதி. ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு இந்தியாவிலே பழமையான மசூதியாக கருதப்படுது. இல்துமிஷ் ஐபக்கின் மகன் ஆரம் ஷா திறமையற்றவராக இருந்தார். எனவே துருக்கிய பிரபுக்கள் ஐபக்கின் படைத்தளபதியையும் மருமகனுமான இல்துமிஷை சுல்தானாக தேர்வு செய்தனர். ஓகேயா. ஸோ அவருடைய மகன் வந்துட்டு திறமை இல்லாதவராக இருந்ததுனால அவருடைய மருமகனையே சுல்தானாக தேர்வு செய்திருக்கிறாங்க. இல்துமிஷ் கலகக்காரர்களை ஒடுக்கி ஆட்சி பகுதியின் மீதான தனது கட்டுப்பாட்டை உறுதியாக நிறுவினார். இவருடைய ஆட்சியின் போதுதான் மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவில் எல்லைப் பகுதிகளை அச்சுறுத்தினர். ஏற்கனவே செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விடட்டப்பட்டிருந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பார் இல்துமிஷுடன் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார். அவருடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்ததன் மூலம் இல்துமிஷ் மங்கோலிய ஆபத்தை தவிர்த்தார். மங்கோலியர்கள் ஏன்னா இவருக்கு ஆதரவு கொடுத்தா மங்கோலியர்கள் வந்து இவரை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அதை தவிர்த்திருக்காரு. மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார். அக்குழு சகல்கானி அல்லது 40 என அழைக்கப்பட்டது. ஸோ மங்கோலியர்கள் வந்து இருந்தாலும் என்னதான் அவர் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டாலுமே கூட மங்கோலியர்கள் படையெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக 40 பேரை கொண்ட ஒரு குழுவை வந்துட்டு உருவாக்கியிருக்காரு. அந்த குழுவுக்கு சகல்கானி அல்லது 40 அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சிருக்காரு. இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக் கலை வழங்கினார். ஓகேங்களா. ஸோ படைகளில் பணியாற்றவர்களுக்கு நிலங்கள் வழங்குறது தான் வந்துட்டு இக்தாக் கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இக்தாங்கிறது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கான கொடுக்கப்பட்ட நிலமாகும். நிலத்தை பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்தி என அழைக்கப்பட்டார். இவர் போர்க்காலங்களில் சுல்தானுக்கு இராணுவ உதவிகள் செய்ய வேண்டும். தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்காக இக்தாதார் தனக்கு வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்து கொள்வார். ஸோ இதுதான் வந்துட்டு குதுப் மினார். குத்புதீன் ஐபக் அடிக்கல் நாட்டி அவருடைய மருமகன் இல்துமிஷ் வந்துட்டு கட்டி முடித்த ஒரு குதுப் மினார் இது. ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை இல்துமிஷ் நிறைவு செய்தார். 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இல்துமிஷ் 1236 ஏப்ரல் மாதம் இயற்கை எய்தினார். ரஷ்யா. இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் ருக்குதீன் பிரோஷ் மரணமுற்றதால் இல்துமிஷ் தனது மகளான ரஷ்யா சுல்தானை தனக்கு பின்னர் டெல்லியின் அரியணைக்கான வாரிசாக அறிவித்தார். ரஷ்யா திறமை உள்ளவரும் மனவலிமையும் கொண்ட வீராங்கனையும் ஆவார். அவர் துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால் துருக்கிய பிரபுக்களின் வெறுப்பை சம்பாதித்தார். அதே நேரத்தில் பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியரின் தாக்குதலையும் அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. ரஷ்யா இவங்க வந்துட்டு இல்துமிஷுடைய மகள் 1236 1240 வரைக்கும் ஆட்சி செய்திருக்காங்க.
ரஷ்யா ஜலாலுதீன் யாகூத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்து அவரை பெரிதும் நம்பத் தொடங்கினார். இப்போக்கு துருக்கிய பிரபுக்கள் கலவம் செய்ய காரணமாயிற்று. அவருக்கு எதிராக துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் 1240 ரஷ்யா கொலையுண்டார். ஓகே, ஸோ கொலை பண்ணியிருக்காங்க 1240. கியாசுதீன் பால்பன் 1266 1287. ரஷ்யாவிற்கு பின்னர் வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர். அவர்களுக்கு பின்னர் கியாசுதீன் பால்பன் அரசாலும் பொறுப்பேற்றார். நாற்பதின்மர் என்றறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழு அவரோடு பகைமை பாராட்டியதால் அவ்வமைப்பை பால்பன் ஒழித்தார். ஓகேவா. தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்பதையும் கண்டறிய ஒற்றர் துறையொன்றை நிறுவினார். அரசு அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமை, எதிர்த்தல் போன்றவற்றை கடுமையாக கையாண்டார். பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். தனது எதிரிகளான மீவாட்டைச் சேர்ந்த மியோக்கள், வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தினர் போன்றவரிடம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டார். பால்பன் ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அரசராக தான் இருந்திருக்காருன்னு இதிலிருந்து நமக்கு தெரியுது. இருந்த போதிலும் மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை பராமரிப்பதில் கவனத்துடன் செயல்பட்டார். செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் என்பாரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார். ஓகேயா. ஸோ மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை பெற்றிருக்காரு. ஓகேங்களா. செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து. ஓகேங்களா. பால்பன் கல்லறை. மங்கோலியர்களின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். பாரசீகத்தை சார்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு என்பாரை பால்பன் ஆதரித்தார். பால்பன் 1287 மரணமுற்றார். பால்பனின் மகனான கைகுபா திறமையற்றவராக இருந்தார். 1290 படைத்தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றார். சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் அவர் நாட்டை ஆண்டார். பின்னர் ஒரு நாளில் ஜலாலுதீன் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் கைகுபாத் கொல்லப்பட்டார். அதன் பின்னர் ஜலாலுதீன் முறையாக அரியணை ஏறினார். அவரிலிருந்து கில்ஜி வம்சத்தின் ஆட்சி தொடங்கிற்று. ஓகேங்களா. ஸோ புரியுதா. கைகுபாத்துங்கிறவர் திறமை இல்லாத பால்பன் 1287 மரணம் அடைஞ்சிட்டாரு. பால்பனுடைய மகன் தான் கைகுபாத். அவர் திறமையற்றவராக இருந்திருக்கார். 1290 படைத்தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்று சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் இவர் நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ பின்னர் ஒரு நாளில் ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் கைகுபாத் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறமா அதன் பின்னர் ஜலாலுதீன் முறையாக அரியணை ஏறிட்டார். ஸோ இதுக்கப்புறமா கில்ஜி அரச வம்சம் ஆரம்பிச்சிருக்கு. கில்ஜி அரச வம்சம் 1290 1320 வரைக்கும். ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி ஆவார். அவர் ஜலாலுதீனின் உடன் பிறந்தோரின் மகனாவார். அவரின் முக்கிய படையெடுப்பு தக்கான் அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டதாகும். அலாவுதீன் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அந்நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்பினார். அச்செல்வத்தை முக்கியமான பிரபுக்களும் படைத்தலைவர்களும் கையூட்டாக கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்தார். பின்னர் ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்றார். அதனைத் தொடர்ந்து 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டார். அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார். பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக அவருடைய படையெடுப்புகள் பாராட்டிற்குரியனவாகும். தனது வட எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்ட பின்னர் தனது தலைமை தளபதி மாலிக் கபூரை 1310 தென்புலத்தின் வெகு தொலைவுள்ள மதுரை வரை படையெடுக்க பணித்தார். தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாரங்கல் காகிதியர்கள், மதுரை பாண்டியர்கள் ஆகிய அனைவரும் அலாவுதீனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். சித்தூர் சூறையாடல் 1303. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனின் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவுஹர் எனப்படும் சடங்கை நடத்தினர். இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறிய
போர்க்களத்தில் மாழ்வர், பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். ஓகேவா? ஸோ சித்தூர் சூறையாடல். ஸோ என்னன்னு சொல்கிறாங்க, சித்தூரில் ராஜபுத்திர படைகள் அலாவுதீன் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்று சொல்லி கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவுஹர் எனப்படும் சடங்கை நடத்தினர். ஓகே, இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் வந்துட்டு மாண்டு போயிடுவாங்க. பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். இந்த பெயர் இந்த முறைக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஜவுஹர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சித்தூர் கோட்டை. அலாவுதீனின் படையெடுப்புகளைப் போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களும் பாராட்டுக்குரியனவாகும். டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து செய்த அவர் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தார். வரிகளை வசூல் செய்யும் பணியை இராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இந்த நிர்வாக மாற்றத்தால் உள்ளூர் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் காலகாலமாக தங்கள் அனுபவித்து வந்த உரிமையை இழந்தனர். டெல்லியிலும் ஏனைய இடங்களிலும் முகாமிட்டிருந்த தனது படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தார். கொள்முதல் விலை சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டது. வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டைய சாலைகளில் சேகரித்து வைக்கப்பட்டது. தனது புதிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமித்தார். அவ்வொற்றர்கள் நேரடியாக சுல்தானிடம் நிலைமைகளை தெரியப்படுத்தினர். அலாவுதீன் 1316 இயற்கை எய்தினார். அவருடைய வழித்தோன்றல்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் தோல்வியுற்றதால் கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டினார். இதோட கில்ஜியோடைய ஆட்சி காலம் வந்துட்டு முடிஞ்சு அதுக்கப்புறமா என்னது, துக்ளக் அரச வம்சம் வந்துட்டு ஆரம்பிக்குது. துக்ளக் அரச வம்சம் 1320 1414. கியாசுதீன் துக்ளக் 1320 1324 வரைக்கும் இருக்கிற டைம் வந்துட்டு சொல்கிறாங்க கியாசுதீன் துக்ளக்கை பற்றி. அலாவுதீன் கில்ஜியின் இறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாக டெல்லி சுல்தானியம் பல பகுதிகளை இழக்க நேரிட்டது. அவற்றை மீட்பதே கியாசுதீனுக்கு பெரும் பணியாக அமைந்தது. கியாசுதீன் துக்ளக் தனது மகன் ஜுனாகானை வாராங்கலுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார். ஜுனாகான் வாராங்கல் அரசர் பிரதாப ருத்ரனை வெற்றி கொண்டு கொள்ளையடித்த பெருஞ்செல்வத்தோடு ஊர் திரும்பினார். இச்செல்வத்தை கொண்டே கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டினார். இருந்த போதிலும் அலாவுதீன் தனது மாமனாரை வஞ்சகமாக கொன்றது போலவே ஜுனாகானும் தனது தந்தையை ஆட்கொன்று ஆட்சியை கைப்பற்றினார். கியாசுதீன் துக்ளக் வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு வந்த பெருஞ்செல்வத்தை வச்சு தான் வந்துட்டு புதுசாக டெல்லிக்கு அருகே வந்துட்டு துக்லகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நகரை வந்து நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியிருக்கார். இருந்த போதிலும் அலாவுதீன் வந்துட்டு தன்னுடைய மாமனாரை வஞ்சகமாக கொன்றது போலவே வந்துட்டு ஜுனாகானும் என்ன பண்ணுறாரு, தந்தையை கொன்று, அதாவது கியாசுதீன் துக்ளக் அவரை வந்துட்டு கொன்று ஆட்சியை வந்துட்டு கைப்பற்றியிருக்காரு. ஜுனாகான் முகமது பின் துக்ளக் எனும் பெயரோடு 1325 அரியணை ஏறினார். ஸோ ஜுனாகானுடைய நேம் தான் வந்துட்டு முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதர், ஆனாலும் அவர் குரூரம் நிறைந்தவர் ஆவார். அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றினார். அலாவுதீனுடைய நாடுகளை கைப்பற்றியிருக்காரு, கொள்ளையடித்தார். அவ்வரச குடும்பங்கள் தன்னை சார்ந்திருக்குமாறு செய்தார். அதற்கு நேர்மாறாக முகமது பின் துக்ளக் இத்துணைக்கண்டம் முழுவதையும் தனது நாடாக மாற்ற கனவு கண்டார். தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். ஸோ ஃபுல்லாகவே வரிசையாக பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒருவரை கொலை செய்து அடுத்தது அப்படின்ற மாதிரியே வந்துட்டு நிறைய வந்துட்டு நடந்துகிட்டே இருந்திருக்கு இல்லைங்களா அப்போல்லாம். ஸோ அரச வம்சம் அப்படிங்கும்பொழுது தந்தையவே வந்துட்டு கொலை செய்து மகன் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கான், இல்லை மாமனாரை கொலை செய்து ஆட்சிக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய நடந்துட்டு இருந்திருக்கு. தேவகிரியின் பெயரையும் தௌலதாபாத் என மாற்றினார். தனது திட்டம் தவறானது என முகமது பின் துக்ளக் உணர்ந்ததால் மீண்டும் டெல்லிக்கே திரும்புமாறு அனைவருக்கும் ஆணையிட்டார். சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதா டெல்லியை அடைந்த போது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டுள்ளார். அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். துக்ளக் நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டுமென ஆணை பிறப்பித்தார். அது பஞ்ச காலங்களில் பெரும் இடர்பாடுகளை ஏற்படுத்தியது. போதுமான அளவுக்கு நாணயங்களோ புதிய நாணயங்களை வெளியிடும் அளவுக்கு வெள்ளியோ கவிஸ்வசம் இல்லை என்பதை அறிந்து கொண்ட துக்ளக்
செம்பு நாணயங்களை அடையாளப்படமாக வெளியிட்டார். வெகு விரைவில் கள்ள நாணயங்கள் பெருகுவது அன்றாட நிகழ்ச்சியானது. அதன் விளைவாக ஒட்டுமொத்த வருவாய் நிர்வாக முறை சீர்குலைந்தது. வெளிநாட்டு வணிகர்கள் வியாபாரத்தை நிறுத்தியதால் வணிகம் பாதிப்புக்குள்ளானது. சுல்தான் செப்பு நாணயங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு மாற்றாக தங்க வெள்ளி நாணயங்களை வழங்க வேண்டியிருந்த நிலை ஏற்பட்டது. இதனால் அரசு திவாலானது. தோவா பகுதியில் முகமது நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளில் கிளர்ச்சி வெடித்தன. அவை கொடூரமான முறைகளில் அடக்கப்பட்டதால் விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டனர். அதன் விளைவாக அடிக்கடி பஞ்சங்கள் ஏற்பட்டன. முகமது பின் துக்ளக் சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் பல மாகாண ஆளுநர்களின் கிளர்ச்சிகளை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டனர். டெல்லியிலிருந்து தௌலதாபாத் செல்ல 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும். பெரும்பாலான மக்கள் தௌலதாபாத் புறப்பட்டு சென்றனர். சிலர் ஒளிந்து கொண்டனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்படுகையில் அவர்களில் ஒருவர் பார்வையற்றவராக இருந்த போதிலும் மற்றொருவர் பக்கவாத நோயாக இருந்த போதும் கொடூரமான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டனர். 8 அல்லது 10 மைல் அளவு பரவியிருந்த அந்நகரை பற்றி ஒரு வரலாற்றறிஞர் அனைத்தும் அழிக்கப்பட்டன. நகரத்தின் அரண்மனைகளில், கட்டடங்களில், புறநகர் பகுதியில் என எங்கும் ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை என்னும் அளவுக்கு முழுமையாக பாழானது என குறிப்பிட்டுள்ளார். முகமது பின் துக்ளக் அவருடைய நாணயங்கள். ரொம்ப ஒரு 25 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஒரு ஆட்சி தான் வந்துட்டு அவர் பண்ணியிருக்காரு. துக்ளக் பேரரசு. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு துக்ளக்குடைய பேரரசு பரவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை வரைக்கும் வந்து விரிவடைந்திருக்கு. தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகள் எழுச்சி பெற்றன. துக்ளக்கிடம் முன்னர் படைவீரராக பணியாற்றிய பாமினி என்பார் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தார். அவரது பெயரிலேயே அது பாமினி சுல்தானியம் என அழைக்கப்பட்டது. கிபி 1335 மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. 1346 வங்காளம் சுதந்திர அரசானது. துக்ளக் 1351 மார்ச் 23 மரணம் அடைந்தார். ஃபிரோஸ் ஷா துக்ளக் 1351 1388. முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து கியாசுனின் இளைய சகோதரரின் மகனான ஃபிரோஸ் அரியணை ஏறினார். அவரால் கிளர்ச்சிகளை அடக்கவும் இயலவில்லை. பிரிந்து சென்ற மாகாணங்களை மீட்கவும் முடியவில்லை. தென்பகுதி மாகாணங்களை மீண்டும் கைப்பற்றுவதிலும் அவர் ஆர்வம் காட்டவில்லை. தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டு பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பையும் அவர் ஏற்க மறுத்துவிட்டார். சூபி நாணிகளும் ஏனைய மத தலைவர்களுக்கும் ஃபிரோஸ் தாராள மனதுடன் பரிசுகள் வழங்கி கௌரவித்து அவர்களின் அறிவுரைகளை செவிமடுத்தார். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவினார். கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் ஆகியவற்றை கட்டினார். பல மனிதாபிமான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டார். மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தார். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தார். ஓகே. ஸோ அவருடைய முகமது பின் துக்ளக் அவருடைய தம்பி தான் வந்துட்டு தம்பியுடைய மகன், இளைய சகோதரருடைய மகன் தான் வந்துட்டு ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஓகே. ஸோ அவரை மாதிரி இல்லாமல் இவர் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வந்துட்டு அமைத்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நல்லது செய்திருக்காரு. விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்யும் பல நீர்ப்பாசன காய்வாள்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தினார். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கிய அவர் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்து 30 பழைய தோட்டங்களை புனரமைத்தார். ஃபிரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபிரோஸ்பூர் ஆகிய புதிய நகரங்களையும் அவர் நிர்மாணித்தார். சுல்தானியத்தை கட்டிக்காக்க அமைதியான முறையில் பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். இருந்த போதிலும் ஃபிரோஸ் ஷா துக்ளக்கின் இறுதி நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்தவையாக இல்லை. அவருடைய மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். 1388 தனது 83வது வயதில் ஃபிரோஸ் ஷா துக்ளக் இயற்கை எழுதினார். ஃபிரோஸ் ஷா துக்ளக் கல்லறை. தைமூரின் படையெடுப்பு. ஃபிரோஸ் ஷா துக்ளக் மரணமுற்று 10 ஆண்டுகள் கழிந்த நிலையில் தாமர்லைன் என்றழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார்.
மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்த தைமூர் வட இந்தியாவிற்கு மேற்கில் சில இடங்களை கைப்பற்றினார். இந்தியாவின் வலிமையின்மையை சாதகமாக்கி கொண்டு இந்தியாவிற்குள் படையெடுத்து நுழைந்து 1398 டிசம்பர் மாதத்தில் டெல்லியை கொள்ளையடித்தார். தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புக்கு உள்ளான பகுதி பஞ்சாப் ஆகும். தங்கம், வெள்ளி, நகைகள் என பெரும் செல்வத்தை கொள்ளையடித்து எடுத்துச் சென்றார். மேலும் தைமூர் செல்லும் போது சாமர்கண்டில் நினைவுச் சின்னங்களை கட்டுவதற்காக தச்சு வேலை செய்வோர், கட்டடக் கலைஞர்கள் போன்ற இந்திய கைவினைஞர்களையும் உடன் அழைத்து சென்றார். சையது அரச வம்சம் 1414 1451. டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்டு போனாலும் முகலாயர் படையெடுப்பு வரை 114 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்றது. டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு கிசிர்கான் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநராக நியமித்து சென்றார். அவர் 1414 அவர் சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தார். இவ்வரச வம்சம் 1451 வரை நீடித்தது. இவ்வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா 1451 அரச பதவியை துறந்தார். இது சிர்ஹிந்த் பகுதியின் ஆளுநராக இருந்த பஹ்லோல் லோடிக்கு டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பினை வழங்கியது. அவரே லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தார். லோடி அரச வம்சம் 1451 1526. 1489 பஹலூல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றார். அவர் கலைகளையும் கல்வியையும் ஆதரித்தார். ஆக்ரா நகரை நிர்மாணித்த அவர் அந்நகரை தலைநகராக்கினார். அவர் 1517 மரணமுற்றதை தொடர்ந்து அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி அரச பதவியேற்றார். இப்ராஹிம் லோடி பாபரால் 1526 பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். இவ்வாறு லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த பாபர் முகலாய பேரரசை நிறுவினார். ஓகேங்களா? ஸோ பாபர் நிறுவிய முகலாய பேரரசுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவும் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ அரச வம்சங்கள் மாறி 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 வந்துட்டு இருந்திருக்காங்க. இஸ்லாமிய கலை கட்டடக்கலை. உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லிம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்பு கட்டடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டிக்கொண்டனர். அவற்றை சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை டெல்லி முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கட்டினர். மசூதிகளுக்கும் மதரசாக்களுக்கும் கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன. கல்வி நிலையங்கள், அதாவது மசூதிகளும் கல்வி நிலையங்களும் கட்டட இதில் வேறுபட்டு காணப்பட்டிருக்கு. குரானில் உள்ள வழிகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை வழங்கின. அக்கட்டடங்களின் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. எனவே அப்பாணி இந்தோ சாராசானி கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. குதுப் மினார், அலை தர்வாசா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஷ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலதாபாத், பிரோஷாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் என அனைத்தும் பாணியில் அமைக்கப்பட்டனவாகும். பாடச்சுருக்கம். இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி முகமது கோரியால் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? ஸோ குத்புதீன் ஐபிக் அடிமை வம்ச ஆட்சியை நிறுவினார். அவருடைய மருமகன் இல்துமிஷ் அதனை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தினார். இல்துமிஷின் மகளான ரஷ்யா தைரியமிக்க போராளியும் மிகச்சிறந்த நிர்வாகியும் ஆவார். பால்பனின் ஒற்றறியும் முறையும் 40 அமைப்பை அவர் ஒழித்தும் துருக்கிய பிரபுக்களின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தியது. கில்ஜி அரச வம்சத்தை நிறுவிய அலாவுதீன் கில்ஜி அவரது படையெடுப்புகள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் பார்த்தோம். கடைசியாக எல்லாமே முடிவுற்று பாபருடைய வருகை பெரிய ஒரு என்ன பண்ணியிருக்கு, முகலாய பேரரசை நிறுவி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சுல்தானியத்திற்கும் அரச வம்சம், டெல்லி சுல்தானியம் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைத்த பாபர் முகலாய பேரரசை நிறுவினார். ஃபிரோஸ் ஷா துக்ளக் மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர். ஸோ இவர் முகமது பின் துக்ளக் மாதிரி கிடையாது. அவருடைய தம்பியுடைய மகன் ஃபிரோஸ் ஷா துக்ளக். இவர் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப இரக்கமுள்ள ஒரு அரசராக இருந்திருக்காரு. தைமூரால் டெல்லி கொள்ளையடிக்கப்படுதல், சையது அரச வம்சத்தை
கிசிர்கான் தோற்றுவித்தல். சர்கிந்தின் ஆளுநரான பஹ்லூல் லோடி டெல்லியில் லோடி வம்சத்தை நிறுவியது. முதலாம் பானிபட் போர் கிபி 1526 பாபர் முகலாய அரசை நிறுவுவதற்கு வழிவகுத்தது. ஓகேங்களா? ஸோ 1526 தான் வந்துட்டு பாபர் வந்து முகலாய அரசை நிறுவியிருக்காரு. அடுத்ததாக பின்னாடி சொற்களஞ்சியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்பெண்டிங் அப்படிங்கிறது ஏற்கனவே நடைபெற இருக்கிற, அச்சுறுத்தும் நிலையில் இருக்கிற, அபவுட் டு ஹேப்பன். ஓகேங்களா? மூர்க்கமான, அச்சம் தருகிற வகையிலும்னா ஃபெரோஷியஸ், க்ரூயல், வைலண்ட், சதிகாரர்கள், கான்ஸ்பிரேட்டரர், someone who conspires secretly with other people to do something unlawful and harmful. புரவலர், பேட்ரோன், சப்போர்ட்டர், ப்ரமோட்டர். கொள்ளையடி, பிளண்டர், டு ஸ்டீல் குட்ஸ் forcibly from a place especially during a war. கொள்முதல், procurement, the process of getting supplies. பேரழிவு, disastrous, causing great damage. துண்டு துண்டாக, fragment, break into pieces. போலியான, counterfeit, fake. விளக்கு அழி, waving, exempting அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நமக்கு 7th முதல் பருவம் வரலாறு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம 2ஆம் பருவமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.